எப்படி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு பண்ணிட வேண்டியதான். இது ஒரு மீன் பார்த்தாச்சா, ஒரு மேடம் கொடுக்க ஓகே ரைட்டு. வந்து டெக்ட்ரா கொடுத்துருக்க 2 டெக்ட்ரா சூப்பராக வந்துருக்கிறாங்க. வெளியே வர மாட்டேங்கிறான். பட் எல்லாம் க்ளீன் பண்ணும். இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வேண்டியது. கரெக்டாக வந்து இப்போ தான் வந்து இதில் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுவிட்டோம். இங்கே பின்னாடி கரெக்டாக நான் வீட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. இதில் வந்து நான் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் பொறுப்பாக நான் ஒப்படைச்சிட்டு போயிட்டேன். எல்லா மீனும் எல்லாத்தையும் பார்த்துக்கவும் சொல்லி. இது வரைக்கும் அவங்ககிட்ட அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 2 நாள் போயிட்டு வருவேன், இல்லை 1 நாள் போயிட்டு அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. 1 வாரம் எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹால். இது வந்து எப்பவுமே ஹால் வந்து இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு மீன் பீட்டா ஒன்று வச்சிருக்கேன். அதை எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து பீட்டா டேங்க்கு மீன். இவ்வளோ நல்லா தான் இருக்கிறான். ஃபுல்லாக நுர கட்டி வச்சிருக்கிறான். பையன் ப்ளீடிங் ரெடி ஆகிட்டான் போல. ஏன் தண்ணி மட்டும் தான் அழுக்காக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப அழுக்காக சேஞ்ச் பண்ணோம். இன்னைக்கு பண்ணிட வேண்டியதான். தண்ணி நிறைய ஃபுட்டு போடுவாங்க போல், அதனால ரொம்ப அழுக்காயிருச்சு தண்ணி. இது ஒரு மீன் பார்த்தாச்சா. இனி வந்து டைனிங் ரூமில் இன்னொரு 3 வச்சுருக்கேன். அது எப்படி இருக்க போகுது பார்க்கல. எல்லாம் வந்து ஒரு பிளைண்டாக போய் பார்க்க வரோம். இப்போ தான் வந்து பிளைண்டாக போய் பார்க்க போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இம்போர்ட் எடுக்க பீஸ் ஃபுல்லாகவே. இந்த மேலே சுற்றிட்டு இருக்காங்க ஒரு மேடம்னு. இம்போர்ட் ஓகே ரைட்டு. இதில் வந்து டெக்ட்ரா கொடுத்துருக்க 2 டெக்ட்ரா சூப்பராக வந்துருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பயன்படுற கேட்ஃபிஷ். இதெல்லாம் சரியா பண்ணுவாங்கன்னு நினைச்ச வீட்டில் அந்த கரெக்டாக பண்ணி வச்சிருக்கிறாங்க. பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பேர்ட்ஸு அப்புறம் மேலே ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்கிறேன். அதை வந்து காலையில் பார்க்கலாம். இப்போ போய் பார்த்தா எல்லாம் கத்திட்டு வைப்பாங்க. நம்ம வந்துட்டோம் சவுண்ட் கேட்டாலே கத்துவாங்க. நைட்டுனால அமைதியாக படுத்துட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். காலையில் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. காலையில் வந்து இப்போ தான் எழுந்திரிச்சேன். கிட்டத்தட்ட 12 ஆச்சு. இப்போ நான் சாப்பிட்டு முடித்தேன். ஆனால் வந்து அவங்கள அந்த பேர்ட்ஸை வந்து ஒன்றும் பார்க்கவே இல்லை அவங்க ரூம்லவே. இன்றைக்கி தான் இப்போ தான் கரெக்டாக வந்து பார்க்க போகிறேன். அது என்ன எத்தனை ஆல்ரெடி இது காக்டெயில் வந்து முட்டை வச்சு தான் போயிருந்தது. அதெல்லாம் வந்து 4 முட்டை வச்சுருந்தா எல்லாம் உள்ள சிக்கு வந்து இதாகிட்டு இருந்துச்சு, க்ரோ ஆகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து 6 நாள் கழிச்சு திருப்பி நம்ம போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ரோவாக இருக்குது, பேர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா. ரூம் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ரெடி பண்ணி ஆகணும். மீன் தொட்டியில் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் தீர்ந்து போச்சு, அதெல்லாம் வாங்கணும். மீன் தொட்டி க்ளீன் பண்ணணும். அதெல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ போய் கட்ட வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் ரூமை போய் பார்க்கலாம். நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து இப்போ தான் ஃபுட்டு போட்டுவிட்டேன். நல்லா சாப்பிட்ருக்குதுங்க. ஒவ்வொன்றா வந்து இப்போ தான் நல்லா சாப்பிட்ருக்குது. அதே மாதிரி வந்து கேட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ரெட்டைல் கேட் ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப மாதிரி மூச்சு அடைச்சிருந்துருக்கும் போல். எப்படின்னு தெரியல. ஒரு வாரம் பார்க்கல. அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போல். மூச்சு இழுத்துட்டு விட்டது. இப்போ சாப்பாடு போட்டுருக்கு, சாப்பிட்ருக்குது. பாப்பா சர்வே ஆகுதா என்னென்ன. ஆனால் வந்து டேங்கை வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது செட்டாக இருக்கிறது இது ஓரளவு க்ளீனாக இருக்கும். ஏன்னா வந்து கீழே பைப்பில் க்ளீன் பண்ணிட்டு தான் பாருங்க, பிளாக் கலரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஜா உங்களுக்கு வேஸ்ட் எல்லாமே அவன் வெட்டி பார்த்துருக்கான் பாருங்க. வேஸ்ட் எல்லாமே தேஜா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேஸ்ட் எல்லாம் போட்டுருக்குறாங்க எல்லாமே. இப்போ வேஸ்ட்டு மீன்ஸ் வந்து இது ஃபுட்டு ஓவராக போட்டு அது வந்து சாப்பிடாம க்ளீன் பண்ணிடுச்சுங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து சரியான வேலையாக இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணி ஆகணும். இது போக பேர்ட்ஸ் ரூம் போய் என்ன இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம். பேர்ட்ஸ் ரூம்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டு போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க குட்டீஸ் ஒயிட்டு, இவங்க வந்து கீழே இருக்காங்க பாருங்க. கீழே சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 பேர். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேட்ச் ஆனவங்க. மேலே 2 பேரண்ட்ஸு, கீழே குட்டி இருக்கு பார்த்தீங்களா 2. அது வந்து இப்போ வந்து ஹேட்ச் ஆகி வந்தது. இந்த நெஸ்டிங் தான் இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணி அவங்க. அடுத்தது உள்ளுக்குள்ள வந்து இன்னொரு பேர் வந்து முட்டை வச்சிருக்குது. மொத்தம் இப்போ வந்து 6 பிஞ்சஸ் ஆயிடுச்சு நம்ம கிட்ட. அப்படி இப்படி திரும்பினா நம்ம குட்டீஸ், நம்ம ஸ்பார்க்கு போட்ட குட்டீஸ் எல்லாமே. அவன் கண்ணூர் இன்னொன்று அது பயங்கர விளையாட்டு, பயங்கர சேட்டை. ஸ்பார்க் குட்டி பார்த்தீங்களா, ஸ்பார்க்கு
அவங்க வீட்டுக்காரரு எல்லாம் அப்படியே ஜம்முன்னு இருக்கிறாங்களா, எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன். இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, முட்டை வச்சிருக்காங்க. அடையில உட்காந்துருக்காங்க. அது என்ன பண்ணிருக்காங்க, இல்ல எடுத்து சப்போஸ் பொரிச்சிருக்காங்கன்னு தெரியல. டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணல. எங்க நான் எழுதிட்டு இருக்கிறேன், நோட் பண்ணிருக்கல. அங்க போய் பார்க்க போறேன் டேட்டை. இப்போ முட்டை போய் பார்க்க போறோம். 4 முட்டை வச்சிருக்காங்க. 4 முட்டை. இப்போ இங்க வந்து இது இதா இருக்கான்னு பார்க்கணும். ஃபெர்டிலைசர் ஆகுச்சா, இல்ல கொஞ்சம் பிடிச்சிருக்கா, இல்ல செக் பண்ணி பார்க்கணும். அது பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். தண்ணி குடிக்கிற கப் எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. இங்கே இருக்கிறது தூக்கி அங்கே வச்சு அங்கே இங்கே தூக்கி வச்சுட்டாங்க. பட் அது இப்போ அரேஞ்ச் பண்ணி எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணணும். வச்சு சின்ன கப்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதுல. அம்மாவுக்கு வந்து எப்படி பேர்ட்ஸ் வந்து எப்படி எடுத்து, அதாவது கேஜி ஓப்பன் பண்ணி உள்ள ஃபுட் வைக்கணும். அது அவங்களுக்கு சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா பேர்ட் பறந்துடும். அதனால வந்து நார்மலாக சிம்பிளாக இப்போ கடையில் கொடுக்குற மாதிரி கப்பில் அந்த ஹோட்டலே வந்து ஃபுட் வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்தேன். அதையும் திருப்பி வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம பழைய மாதிரி நம்ம உள்ள ஃபுட்டை வச்சாதான் நல்லா போய் சாப்பிடுவாங்க. இப்போ அங்கே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கழுவிடுவோம். இப்போ கழுவி தண்ணி குடிச்சு வந்துடுறப்ப இப்போ வந்து பேர்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்து ஃப்ரீ ஃபைட் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப நாள் வச்சு இவங்க எல்லாம் வெளியே எடுத்து நான் எப்பவுமே வந்து பேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அதாவது டேம்ல இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபைட் பண்ணும்போது வீட்டில் ஃப்ரீயாக ஃபைட் பண்ண இருக்கும்போது கேட்டு எல்லா டோரும் லாக் பண்ணிக்குவாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து லாக் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் வந்து வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து கூட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க ஒருத்தவங்க இவங்க இருக்கிறது ஜாலியான ரெண்டு பேரும் எல்லாம் படி சூப்பராக போகிறாங்க. கேட்டா எப்படி வர்றாங்கன்ட்டு. சரி, அடுத்தது நம்ம அம்மாவை இருக்கும். எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பேமெண்டாக தான் இருக்கும். இவங்க எல்லாம் வந்து ஸ்பாட் டேங்கில் காக்டேல்ஸ் எப்பவுமே ஸ்லோவாக தான் போயிடுவாங்க. இங்கே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆனதுனால வந்து எல்லாம் வந்து சமையல் பழக்கம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு நான் வெளியே இருக்கிறது இல்லை. எப்பவுமே காலையில் சாப்பிட்டு வந்து வெளியே இருப்பேன். கொடுக்கும்போது கேட்குறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்க, அதாவது சாப்பாடு நான் வைக்காததுனால வெளியே எடுத்து விடவே கிடையாது. இப்போ வந்து எடுத்துட்டு எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இனி வந்து சாப்பாடு பண்ணுவோம். தினையும் இதுதான் போட்டிருக்கேன், சன்ஃப்ளவர் சீடும். ரெண்டாவது பால்குக்கு வந்து கப்பு வந்து கழுவி காப்பிட்டேன். அதனால வந்து புதுசாக முடிச்சிச்சு கழுவிதான் இருக்கணும். சரி, நான் இப்போ நான் இந்த வேலை பண்ண முடியாது. அதனால வந்து சின்ன கப்பில் வச்சுருவேன். வந்து இப்போ முட்டை வேக வச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து பேசுறது பால்குக்கு. ஏன்னா அவங்க அவங்க வந்து ஸ்பெஷல்னால நமக்கு மட்டும் முட்டை வச்சு கொடுத்துருவோம். மேடம் வந்து நார்மல் கிளச் இது பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க மட்டும் இது பண்ணி கொடுத்துருவோம். பழக்கம் பற்றி வச்சுருக்கிறேன். என்ன 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 ஆ இவங்க தான் வந்து இப்போ ஆச்சானா குட்டி எப்படி அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. விங்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பின்சஸ் சூப்பராக இருக்குல்ல. சரி, அதை போய் விட்டுருவோம். இல்லை இன்னொன்று சொல்ல மாட்டேன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டாக வந்து பின்செட்டில் நான் வெயிட் பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டு சிக் இதுதான் 2 பேர். இதில் ஒன்றே வந்து இவங்க திறந்துட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போய் உட்காந்துப்பாங்க ஜன்னல் மேலே. இல்லைன்னா இங்கே மேலே இதுக்கு மேலே உட்காந்துப்பாங்க. இப்போ இவங்களால பிடிக்கும்.
சைடுக்காக ப்ரெஸ் ஆகும். இப்போ பண்ணிப்போம். இந்த பூட்டு மட்டும் போடணும்னு வச்சுக்கோங்க, அந்த மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து கூண்டை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க, தூக்கிடுவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்தது வந்து க்ளீன் பண்ண வேண்டியதான். ஏன்னா ஃபுல்லாக எறும்பாக சுற்றிட்டு இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்.